அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா டெஸ்ட் சீரிஸ் குடுத்துட்டு வரேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய டெஸ்ட் சீரிஸ்ல வெட்னஸ்டே டெஸ்ட்ன்றது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அந்த வெட்னஸ்டே டெஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, யூனிட் டெஸ்ட் மாரி குடுப்பேன். அது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ 50 கொஸ்டினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா ரெஃபர் பண்ணி, எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ ஃப்ரேம் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணி குடுப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம் போர்ட்ல உட்காந்து, ஒரு ஒரு மைண்ட் செட்ல நீங்க ஒரு பதட்டமா எழுதுவீங்கல்ல, அந்த அளவுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இத நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்றதால, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல நீங்க எந்த கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்த மாரியே ஃபீல் வரும். அதுக்கு ஆன்ஸரும் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ற ஐடியாவும் உங்களுக்கு தெரியும். சரிங்க சார், இப்ப நீங்க டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க. அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸோட டீடைல் சொல்யூஷன் நான் வந்து 1 டே கழிச்சு WhatsAppல குரூப்ல போட்டுருவேன். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நானு வீடியோ குடுத்துருவேன். சரி, வெட்னஸ்டே டெஸ்ட்ட தாண்டி உங்களுக்கு வேற என்ன டெஸ்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் ஃப்ரைடே, சண்டே, வெட்னஸ்டே தனியா குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பர்ட்டிகுலரா எனக்கு வெட்னஸ்டே டெஸ்ட் மட்டும் வேணும்ன்றவங்க வெட்னஸ்டே டெஸ்ட் வேணாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிங்க. எம்சிக்யூ புக்லெட்ல வந்து உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒரு ப்ராப்ளத்த பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அது நான் குடுத்துருப்பேன். இதுவரைக்கும் நீங்க அத பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்த கிரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு ஒரு புது புது விஷயங்கள நீங்க படிப்பீங்க. ஸோ படிக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். பேரலலா நீங்க டெஸ்ட் அடிக்கும்போது, ஓகே நம்ம இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கன்டென்ட்ட உங்களுக்கு குடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நான் என்னுடைய சைட்லேருந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் குடுக்கணுமோ அத நான் குடுப்பேன். ஸோ இத எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்க சைட்லேருந்து நெறைய ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்களுமே வந்து இப்போ ஒரு ஒரு சிலவங்க நான் டெஸ்ட் ஸ்கோர் காட்டுறேன். சொன்ன எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ முடிச்சவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்க எல்லாம் நீங்க வந்து அடுத்த எக்ஸாம்ல 50 அவுட் ஆஃப் 50 அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணி ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அது உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பாயிண்ட்ட கொண்டு போய் நிறுத்தும். கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இது வந்து நான் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு நான் கன்டின்யூ பண்ணுவேன். ஓகே. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்? அத மட்டுமே நீங்க வந்து கோலா அச்சீவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இதுவரைக்குமே எம்சிக்யூ புக்லெட் ரிசீவ் பண்ணாதவங்க தயவுசெய்து ரிசீவ் பண்ணி படிங்க. ஏன்னா, நான் சொல்ற விஷயங்களுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அந்த 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 புக்லெட்குள்ள அவ்ளோ விஷயங்கள நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே நீங்க வந்து செதுக்கி வச்சிருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டின் கன்டென்ட்டும் அப்படியே செதுக்கி வச்சிருப்பேன். ஒரு கன்டென்ட்க்கு எத கேட்கணும்? எந்த கன்டென்ட் நீங்க படிக்கணும்? எந்த கான்செப்ட்ட முறையா படிச்சா அதுலேருந்து எல்லா கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அது கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும். இந்த புத்தகத்த நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ இத நான் வந்து வர வச்சிருக்கேன். ஸோ ஒரு சிலவங்க வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம அவங்க வந்து வாங்குவாங்க. வாங்கி பார்த்துட்டு அவங்களே வந்து அப்படியே அவங்க போடுற டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் பார்த்தா எனக்கே மெய் சிலிர்க்கிற மாரி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த புக்க பத்தி அவ்ளோ விஷயங்கள எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னுடைய ஆசை. இமிடியேட்டா புக் பண்றவங்க இந்த புக்லெட்ஸ்லாம் வாங்கி படிங்க. ஸோ 3 புத்தகம் டீட்டெயில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கிற எம்சிக்யூ கலெக்ஷன். டோட்டலா 6000 கொஸ்டின் கலெக்ஷன் வரும். அத கேட்டு வாங்குங்க. ஸோ உங்களுக்கு நான் அதனுடைய காஸ்ட் சொல்றேன். வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட. ஸோ வெட்னஸ்டே டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். வீக் டே டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் அந்த குரூப்லயும் உங்கள ஃப்ரீயா ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஃபைன். இப்போ இன்னைக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வொர்த்தான கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இத வந்து அந்த கூகுள் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணி நீங்க கிளிக் பண்ணும்போது, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் கண்டிப்பா நான் உங்களுக்கு அத கொண்டு வந்துருவேன். ஸோ அத நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அத கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா, என்னுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நான் டைட்டா கேட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இவங்கள வந்து கொஸ்டின்ஸ் நாலேட்ஜ திங்க் பண்ண வைக்கணும். எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லிபரலா கேட்டு அந்த கொஸ்டின்ஸ் அவங்களால அட்டெண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு என்னுடைய கொஸ்டின் கிரியேஷன் இருக்கும். ஸோ என்னுடைய கொஸ்டினே நான் யாருன்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்ட நீங்க ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க. என்னோட எஃபோர்ட் என்னோட சைட்லேருந்து எந்த அளவுக்கு நான் குடுக்க முடியுமோ, அத நான் குடுத்துட்டு வரேன். ஸோ அதையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதேபோல இந்த டைமுக்கு டெஸ்ட் அடிச்சவங்க அவங்களுடைய ஸ்கோரும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த டெஸ்ட் தானே, ஃபர்ஸ்ட் யூனிட் தானே அப்படின்ற மாரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு விதத்துல ஒரு டஃப்பா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நான் கன்டென்ட்ட குடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய மார்க்ஸ நான் ஷோ பண்றேன். ஸோ டோட்டலா இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின். என்னுடைய கோல் வந்து 50க்கு 50 எடுப்பீங்களா? 50க்கு 50 எடுக்கிறவங்க போஸ்டிங். ஸோ ரொட்டீனா ஒரு 45 பிளஸ் அடிச்சுட்டு வரவங்க, நீங்க தைரியமா நான் நம்பிடலாம். நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்ற மாரி. ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்கோர் பண்ணது ஒண்ணு ஒண்ணா ஷோ பண்றேன். ஜஸ்ட் பாருங்க. ஸோ கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஒன்ஸ் ஃபில் பண்ண உடனே உங்க ஸ்கோர் வந்து நீங்க அப்படியே இப்படி ஃபைனல் பார்த்துக்கலாம். ஸோ இங்க நளினின்ற கேண்டிடேட் வந்து 31 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்கீங்க. வெரி குட் ஸ்கோர் தான். ஸோ அடுத்தடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்கோர் வந்து இவங்க மென்ஷன் 40 இத பாருங்க. 50 அவுட் ஆஃப் 40 எடுத்திருக்காங்க. ஸோ சாரி 40 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க. ஸோ அத பார்த்துக்கங்க.
அடுத்து 37 அவுட் ஆஃப் 50 இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ சௌந்தர்யான்றவங்க 37 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தின்றவங்க 39 அவுட் ஆஃப் 50க்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரமணி 30 அவுட் ஆஃப் 50. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இந்த கரண்ட் டைமில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே அவங்க மெட்டீரியல் வாங்கி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அந்த மெட்டீரியலை திரும்ப திரும்ப படிங்க. ஒரு 3 புத்தகம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அந்த 3 புத்தகத்தை உங்கள் கைக்கு நான் அனுப்பிட்டேன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் அவ்வளோ கண்டென்ட் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு, ஒரு ப்ராப்ளம் டவுட் வருதுன்னா எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைமில் அதை நான் கவனிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த கண்டென்ட்டை வீடியோ கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இவங்க வந்து 39 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க. எஸ் பிரதின்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 31 அவுட் ஆஃப் 50. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 30+ ஸ்கோர் நல்லா லிபரலாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு சிலவங்களாம் ரொம்ப லோவாக ஸ்கோர் போயிருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் பிளேலிஸ்ட்டில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிளேலிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து அந்த எம்சிக்யூ புக்லெட்டை எப்படி படிக்கணுன்ற கீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இமிடியேட்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி என்னுடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் இன்னும் நான் வேறு லெவலுக்கு கொண்டு போவேன். இன் ஃபியூச்சர் நம்ம வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்து இப்போவே உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமாக அட்டன் பண்ண போகும், பாஸ் பண்ணுமா. இப்போ போட்டிகள் அதிகமாகும். ஓகே, எல்லா பேருமே வந்து நிறைய வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து அவங்கள தாண்டி நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் லெவல் ரொம்ப ட்ரஸ்ட்டாக எய்ம் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தால் தான் அது நடக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ புக்லெட் கேட்டிருந்தீங்க. அடுத்து டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 புக்லெட் வரும். அதில் ஒரு 7000 கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் ரெடி பண்ணிவிட்டு அந்த 3 புக்லெட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் டீட்டெயில் சொல்யூஷனோட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. இதே போல் டிஎன் செட்டுக்கு போட போகிறேன். காலேஜ் டிஆர்பி ஆல்ரெடி போட்டேன், அது எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். வேண்டி நீங்கள் காலேஜ் டிஆர் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, இல்லை சிஎஸ்ஆர் நெட்டுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி இந்த புக்லெட்லாம் வாங்கி படிங்க. டிஎன் செட்டுக்கான புக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ரெடி பண்ணோன்னே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் நான் விடுறதில்ல, எல்லா எக்ஸாமுக்கும் எம்சிக்யூ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டாவது என்னன்னா, இப்போ மண்டேலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சண்டேலேருந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே ஸோ புக் பண்ணுறவங்களுக்கு வெட்னஸ்டே பார்சல் போடுவேன். வெட்னஸ்டே பார்சல் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே அன்னைக்கு பார்சல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே இந்த டேயில் புக் பண்ணுறவங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் போடுவேன். அந்த பார்சல் வந்து உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் உங்கள் கையில் பார்சல் வர மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு ரொம்ப ரூரலாக இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்சல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரே கஷ்டமான விஷயம் என்னன்னா கொரியர் சர்வீஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேணாம், உங்கள் பார்சல் நீட்டாக உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ அந்த அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து ஏமாற்ற மாட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி உங்கள் கண்டென்ட்டை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்து அது உடனே இப்போ நீங்கள் ஒரு பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப் ஆட் பண்ணிட்டு உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணிவிட்டு உங்கள் பார்சல் போட்டு கொரியர் பில் அனுப்பிடுவேன். ஓகே, ஸோ எந்த டவுட்டும் இல்லை, எதுக்கும் நீங்கள் அச்சப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஸோ நிறைய பேர் கால் பண்ணி சார் உங்களை நம்பி இவ்வளோ பைசா நாங்கள் பே பண்ணுறோம், உங்களுக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தை தவிர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணி கொரியர் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு பயப்படாம பதட்டத்திலே நீங்கள் படிப்பை விட்டுறாதீங்க. அது நான் சொல்கிறேன். ஸோ படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் புக்லெட் கொடுத்துட்டு வரேன். ஸோ இதுக்குமே நான் என்ன பண்ணுவேன், சொல்யூஷன்ஸ் போட்டு வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சேனல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட்டை புக் பண்ணுறதும் சரி, டெஸ்ட் சீரியஸ்க்கான கண்டென்ட்டை கொடுக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரீச் ஆகட்டும். ஸோ அவங்களும் கொஞ்சம் பலனடையட்டும். ஸோ அவங்களும் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. அவங்களுமே வந்து உங்களால் பலனடைஞ்சதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.